வணக்கம் செல்லமே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் 6th ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எக்ஸசைஸ் 10.2ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது ஏபிசிடின்னு இதில் ஒரு கணக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக கரெக்டாக இருக்கா, ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்ணி பார்த்தா அது ஈக்குவலாக இருக்கா, ஃபால்ஸாக இருக்கா, ட்ரூவாக இருக்கான்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, பார்த்துடலாமா? ரெண்டு மெத்தட்லேயுமே இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 15 and 8. 15 and 8க்கு 15:8ன்னு எழுதுவோமா? இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அனதர் ரேஷியோ என்னது? 60:32. 60:32வை 60 divided by 32ன்னு எழுதிக்கிற போது இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 டேபிளால் பண்ணும்போது 1:2:6 2s are 12. திருப்பி 2 டேபிளில் மேலே பண்ணோம். 3 2s are 6 0 அப்படியே வந்துடும் 30. ஸோ திருப்பி வந்து என்ன பண்ணுறோம், 16 வந்து எகெயின் 2 டேபிளால் தான் பண்ண போகிறோம். 8 2s are 16 15 2s are 30. ஸோ 15:80. அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஆல்ரெடி 15:8 தான் இருக்குது. செகண்ட் ரேஷியோவும் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 15:8. ஸோ த ப்ரொபோர்ஷன் வந்து அந்த ரேஷியோ வந்து ட்ரூ இல்லையா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் த டேர்ம்ஸ் பார்ப்போம்ல. எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் நம்பரும். ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டு நம்பர் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். மிடில் டேர்ம்ஸ் ரெண்டையும், மிடில் இருக்கிற ரெண்டையும் மிடில் டேர்ம்ஸ் இல்லையா, இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். 15 × 32 480. 32 15 சார் பண்ண போகிறோம். 5 2s are 10, ரிமைண்டர் 1, 5 3s are 15, 15 + 1 16. ஸோ 1 2 is 2, 1 3 is 3. ஆட் பண்ணோன்னா 480. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 480 வருது. திருப்பி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்ன்றதை மிடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பரும் 8 × 60. 8 6 are 48. அப்போ 48 இங்கே ஒரு 0 இருக்கா, ஆட் பண்ணிப்போம். 48 480. ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. 480 = 480. ஸோ தேர்ஃபோர் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. புரிஞ்சதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தடுமே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாமா? சம் பி பார்த்தீங்கன்னா 7:9 = 11:13. அப்போ எக்ஸ்ட்ரீம் டேர்ம் என்னது? 7,13. ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ஆர் 7,13. மிடில் டேர்ம் வந்து 9,11. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் 7,13 மல்டிபிள் பண்ணால் 13 7s are பண்ணோன்னா 91. ஓகேவா? 7 13s are 7 டேபிள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் 7 டேபிள் சொல்லி பாருங்கள். 10 11s are 70, 11 7s are 77, 12 7s are 84, 13 7s are 91 அப்படின்றத மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மீன்ஸ், மிடில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மும் 9 11s are 99. ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீனும் வேறையாக இருக்குது. ஸோ 91 ≠ 99 இல்லையா? அப்போ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அவ்வளோதான் ஆன்சரை சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா 7:9 7/9. அடுத்து 11:13 ஈக்குவல் பண்ணி பாருங்கள் 11/13. இது இதுக்கு மேலே ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருவோம் இல்லையா? அப்போ ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிடுவோம்ல. ஓகேவா? வாங்க சம் சி பார்த்துடலாம். 27:12 9:44. அப்போ ரேஷியோ ஆஃப் த 27 and 12க்கு ரேஷியோ பார்த்தோன்னா 27 divided by 12. 4 3s are 12, 9 3s are 27. அப்போ 9/4ன்னு வந்துடும். அந்த ரேஷியோ ஆஃப் 99 and 44க்கு பார்த்தோன்னா 99:44. 99 divided by 44. 4 11s are 44, 9 11s are 99. அப்போ 9/4. அப்போ ரேஷியோ 9:4ம் 9:4ம் ஈக்குவலாக இருக்குது. த ப்ரொபோர்ஷன் ரேஷியோ இஸ் ட்ரூ. ஓகேவா? அந்த ரேஷியோ வந்து ட்ரூன்னு சொல்லியாச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அனதர் மெத்தடில் எப்படி எழுதுவோம்? த எக்ஸ்ட்ரீம் ஆர் 27, 44. மிடில் டேர்ம் வந்து 12, 99. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் 27 × 44. ஓகேவா? 27 × 44 மல்டிபிள் பண்ணோன்னா 44 27s are பார்க்கும்போது 7 4s are 28, ரிமைண்டர் 2 வச்சுருக்கோம். 7 4s are 28, 28 + 2 30, 2 4s are 8, 2 4s are 8. அப்போ 8 8 ஆட் பண்ணும்போது 8 + 3 11. அப்போ 1188 வருது.
சேம் அதே மாதிரி அடுத்த மீன்ஸை ப்ராடக்ட் பண்ணோன்னா, மீன்ஸ்னால் மிடில் இருக்க டேர்ம் அதை ப்ராடக்ட் பண்ணோன்னா என்னென்னு பாருங்கள். 12 × 99. அப்போ 99 12 சார் பார்க்கும்போது 9 2 சார் 18, ரிமைண்டர் 1, திருப்பி 9 2 சார் 18, 18 + 1 19, 19 is 9, 19 is 9. ஆட் பண்ணும்போது 8, 9 + 9 18, ரிமைண்டர் 1, 10 + 1 11, 1188. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. 1188 = 1188. therefore the given statement is true. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சம் டி பார்க்கலாம். 36:60 அடுத்து ஈக்குவல் டு 15:25. அப்போ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 36ம் 25ம், மிடில் டேர்ம்னு பார்த்தோன்னா 60, 15. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் 36 × 25 சார் பார்க்கணும். 36 25 சார் பார்க்கும்போது 900 மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்குறோம், 900. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 60 × 15. அப்போ 15 6 சார் 19 நம்மளுக்கு தெரியும், 90 ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம், 900. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போதும் 900 தான் வருது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான் ஆன்சர் எனஃப். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம ரேஷியோ படி என்ன பண்ணுவோம்? இப்போ ரேஷியோ படி பார்த்தோன்னா 36 / 60 = 15 / 25 பண்ணுவோமா? அப்போ 5 டேபிளால் அடிச்சோன்னா 3 5s are 15, 5 5s are 25. அப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ணோன்னா 5 12s are 12 டேபிளில் அடிப்போம், 5 12s are 60, 3 12s are 36. அப்போ 3:5 = 3:5ன்னு வந்துடும் ரேஷியோவில் பார்க்கும்போது. அப்போ ஈக்குவல். ஓகேவா? எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ சம் இ பார்க்கலாம். 14:6 2.1 ரேஷியோ 0.9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஷியோ ஆஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா 14 and 6, 14க்கும் 6க்கும் ரேஷியோ பார்த்தோன்னா 3 2s are 6, 7 2s are 14, அப்போ 7/3 வரும். 2.1க்கும் 0.9க்கும் ரேஷியோ பார்த்தோன்னா மல்டிபிள் பை 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். மல்டிபிள் பண்ணால் பாயிண்ட் விட்டு வெளியில் வந்துடும். அப்போ 21 ஆயிரும், இங்கே 9 ஆகிடும். ஓகேவா? அதாவது 10 ஒரு 0 இருக்குல்ல, ஒரு 0னா இந்த ஒரு 0 புள்ளி வெளியில் நகண்டு வந்துடும். அப்போ 21 ரவுண்டட் ஃபிகர் ஆயிரும் நம்மளுக்கு. அது மாதிரி இந்த 0வும் இங்கிட்ட மூவ் ஆன் ஆயிரும், 9 ஒரு ஹோல் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 3 3s are 9, 7 3s are 21. அப்போ 7:3 = 7:3. ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷன் இந்த ரேஷியோ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி எழுதுவோம்? எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 14, 0.9. அது மாதிரி மிடில் டேர்ம் வந்து 6, 2.1. அப்போ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? 14ஐயும் 0.9ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணோன்னா 14 9s are 126ன்னு தெரியும். ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 12.6ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் டேர்மை தான் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னு சொல்லுவோம். மிடில் டேர்ம் என்னது? 6, 2.1. ஸோ 6 இன்ட்டு ப்ராடக்ட் பண்ணுறோம். 6 × 2.1 மல்டிபிள் பண்ணும்போது 21 6 are 126. அப்போ இந்த ஒரு டிஜிட் முன்னாடி தான் நம்மளுக்கு புள்ளி இருக்குது. அப்போ 12.6. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவல். 12.6 = 12.6. therefore the given statement is true. ஓகேவா? சம் எஃப் பார்த்துடலாமா? இப்போ சம் எஃப் பார்த்தோன்னா 33:15 = 0.44 0.2. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சேமா ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்னது? ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 33, 0.2. மிடில் டேர்ம் என்னது? 15, 0.44. அப்போ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது 33 2s are 66ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் முன்னாடி புள்ளி இருக்கனால 6.6. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் மிடில் டேர்மு 44 15 சார் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 5 4s are 20, ரிமைண்டர் 2, 5 4s are 20, 20 + 2 22, 1 4 is 4, 1 4 is 4. ஆட் பண்ணோன்னா 4 + 2 6, 4 + 2 6. இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால இங்கேயும் நம்ம 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்க போகிறோம். 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்க போகிறோம். அப்போ 6.6. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. 6.6 ஈக்குவலாக இருக்குது. இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இதே இது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரேஷியோவில் நம்ம சால்வ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? 33 / 15 எழுதுவோம். 0.44 / 0.2ன்னு எழுதுவோம். அங்கே வந்து 5 3s are 15 எழுதிடுவோம். இங்கே வந்து 11 3s are 33ன்னு சால்வ் பண்ணிடுவோம். அப்போ 11 ரேஷியோ 5ன்னு வந்துடும். இங்கே வந்து என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணுவோமா? அப்போ 100 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்கனால என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 44ன்னு ஒரு ஹோல் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும்.
இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிப்போம், 20ன்னு ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிரும். அப்போ இங்கே என்ன பண்ணும்போது என்னது 5 4s are 20, 11 4s are 44. ஓகேவா? அப்போ ரெண்டு வகையுமே ரேஷியோ என்ன இது சேமாக இருக்குது. 11:45 அப்படின்றது ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் என்னது ட்ரூ. ஓகேவா? தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.